இந்தியா கூட்டணி வந்து மத்தியில் ஆளுநருக்கான வாய்ப்பு இருக்கலாம். அது எங்கள் தலைவர்கள் முடிவெடுப்பாங்க. நேற்று எங்கள் தலைவர் ராகுல் காந்தி அவரோட பத்திரிகையாளர் சந்திப்பில் சொல்லும் பொழுது தெளிவாக சொன்னார், எங்களுடைய இந்தியா கூட்டணி தலைவர்களை கலந்து ஆலோசித்து பிறகு நாங்கள் முடிவை அறிவிப்போம்னு சொல்லியிருக்கார். நிதிஷ்குமார் திரும்ப இந்தியா கூட்டணிக்கு வரதுக்கான வாய்ப்பு. அதான் சொன்னாங்க, ராமரும் விவேகானந்தரம் கையை விட்ட பேர் அவங்க கூட எதுக்கு இருக்காங்கன்னு தெரியல. அவங்க தான் அதுக்கு பதில் சொல்லணும். எங்கள் தலைவர்கள் முடிவெடுப்பாங்க. தற்போதைய வாக்கு சதவீதத்தை வைத்து பார்க்கும்போது காங்கிரஸ் உட்பட ஒரு சில எதிர்கட்சிகள் வந்து இவிஎம் மிஷின் மேல வந்து குறை சொன்னாங்க. இப்போ அவங்களுக்கு இவிஎம் மிஷின் மேல ஒரு நம்பிக்கை ஏற்படுது. இல்லை, அதாவது எங்கெங்கெல்லாம் வாய்ப்பு இருக்கோ அங்கங்கெல்லாம் அவங்க விளையாடி இருக்காங்க. எங்கெங்கெல்லாம் வாய்ப்பு இருக்கோ எங்கெங்கெல்லாம் விளையாட முடியுமோ விளையாடி இருக்காங்க. அதுக்கு ஆதாரங்கள்லாம் இருக்கு. என்ன சொல்கிறேன், நாங்கள் வெறும் 36 வாக்கு வித்தியாசத்திலும் 301 வாக்கு வித்தியாசத்திலும் ஆயிரங்கள் வாக்கு வித்தியாசத்திலும் பல தொகுதிகளில் வெற்றி வாய்ப்பு எழுந்திருக்கிறோம். அதுக்காக எங்களை ஆதரிக்கலன்னு சொல்ல ஆதரிச்சிருக்காங்க. அதனால தான் காங்கிரஸுடைய வாக்கு சதவிகிதம் கடந்த தேர்தலை விட இந்த தேர்தலில் இந்தியா முழுவதும் உயர்ந்திருக்கிறது. 17C படிவத்தை வந்து இணையத்தில் வெளியிட சொல்லி தேர்தல் கமிஷனை உச்சநீதிமன்றம் நாடி வெளியிட வச்சுங்க. அது ஒரு காரணமாக இருக்குங்களா? இல்லை, இப்போது தேர்தல் ஆணையம் பாஜகவுடைய கைப்பாவையாக மோடி என்னென்ன சொல்லுகிறாரோ மோடி எழுதி கொடுத்துட்டு தான் தேர்தல் ஆணையம் படிக்குது. மோடி என்ன சொல்கிறாரோ அதான் தேர்தல் ஆணையம் செஞ்சது. இந்த 7 கட்ட தேர்தல் யார் எழுதி கொடுத்தது, யார் இந்த தேதியெல்லாம் ஃபிக்ஸ் பண்ணது? முதல் கட்டம் எங்கே நடக்குதோ அங்கே பிரச்சாரத்தையே முடிச்சிட்டார் அவர். முதல் கட்டம் எங்கெங்கே நடக்குதோ எந்தெந்த மாநிலத்தில் இருக்குதோ 7 முறை 8 முறை போய் பிரச்சாரத்தை முடிச்சிட்டார். அப்போ அதெல்லாம் முதல் கட்டமாக அறிவிக்கிறாங்க. மோடிக்கு எப்படி தெரியும் அது முதல் கட்ட தேர்தல் இங்கே வரப்போகுது, நம்ம 7-8 முறை போய் முடிச்சுக்கலாம் அப்படின்ட்டு? அப்போ 7வது நடக்கிறது 6வது நடக்கிறதெல்லாம் அந்த பகுதியெல்லாம் போவே இல்லையே அவர். அப்போ எப்படி தேர்தல் ஆணையம் சொல்லாமல் தெரியுமா, இல்லை இவர் எழுதி கொடுக்குறத தேர்தல் ஆணையம் படிக்குதா? ஏங்க, அவர் 400 தொகுதிகள்னாரு, 400 தொகுதிகளில் வெற்றி பெறுவோன்னாரு. அதுக்கப்புறம் ஒரு கட்ட தேர்தல் முடியும் போதும் அந்த 400லாம் மறந்துட்டு 350னாரு. அப்புறம் பிஜேபி தலைமையில் ஆட்சினாரு, பிஜேபி ஆட்சினாரு. நேற்றுக்கு முதல் முறையாக வாழ்த்து தந்திருக்காரு, என்டிஏ ஆட்சின்றாரு. சந்தர்ப்பவாதி தானே மோடி, எப்படி வேணாலும் பேசுவார்.